மொழி பகுதி 17 சரத்து 343 முதல் 351 வரை. ஸோ இதில் இயல் 4 இயலாக பிரிச்சுக்கலாம். அதில் ஃபஸ்ட்டு இயல் 1 மத்திய அரசின் மொழி 343, 344 343, 344. அடுத்தது இயல் 2 மண்டல மொழிகள் 345 முதல் 347 வரை. 345 முதல் 347 வரை. அடுத்தது இயல் 3 உச்ச நீதிமன்ற மற்றும் உயர் நீதிமன்ற மொழிகள் 348, 349. அடுத்தது இயல் 4 சிறப்பு கட்டளைகள் 350, 351. ஸோ ஃபஸ்ட்டு இந்திய ஆட்சி மொழி பகுதி 17, அதில் சரத்து 343 முதல் 351 வரை ஆர்டிகல் சம்மந்தப்பட்டது. அடுத்தது அதை இயல் 4 இயலாக பிரிச்சுக்கிறோம். முதல் இயல் மத்திய அரசின் மொழி 343, 344. அடுத்தது மண்டல மொழிகள் 345, 347. அடுத்தது உச்ச நீதிமன்ற உயர் நீதிமன்ற மொழிகள் 348, 349. அடுத்தது சிறப்பு கட்டளைகள் 350, 351. அடுத்தது இதில் முக்கியமான ஆர்டிகல் மட்டும் எழுதிக்கோங்க. ஆர்டிகல் 3, 4, 5. ஆர்டிகல் 345 மாநில மொழி அல்லது மாநில ஆட்சி மொழி பற்றியது. மாநில மொழி அல்லது மாநில ஆட்சி மொழி பற்றியது. அடுத்தது 346 தகவல் தொடர்பு ஆட்சி மொழி, அதாவது மாநிலம், அடுத்தது யூனியன் பிரதேசம், மாநிலங்களுக்கு இடையே அல்லது யூனியன் பிரதேசம் மற்றும் மாநிலங்களுக்கு இடையே இது சம்பந்தமான தகவல் தொடர்பு ஆட்சி மொழி. 346. 347 ஒரு பகுதி மக்களால் பேசப்படும் மொழிக்கான சிறப்பு சலுகைகள். ஒரு பகுதி மக்களால் பேசப்படும் மொழிக்கான சிறப்பு சலுகைகள். அடுத்தது 348 உச்ச நீதிமன்றம் மற்றும் உயர் நீதிமன்றத்தில் சட்டங்களுக்கு பயன்படுத்தப்படும் மொழிகள். உச்ச நீதிமன்றம் மற்றும் உயர் நீதிமன்றத்தில் சட்டங்களுக்கு பயன்படுத்தப்படும் மொழிகள். அடுத்தது 350A. 350A தொடக்க காலகட்டத்தில் தாய்மொழி போதனைக்கான வசதியை ஏற்படுத்தி தருதல். தொடக்க காலகட்டத்தில் தாய்மொழி போதனைக்கான வசதியை ஏற்படுத்தி தருதல் 350A. அடுத்தது 350B சிறுபான்மை மொழியினருக்கான தனி அலுவலர். சிறுபான்மை மொழியினருக்கான தனி அலுவலர். அடுத்தது 351 இந்தி மொழி வளர்ச்சிக்கான சிறப்பு நெறிமுறைகள். இந்தி மொழி வளர்ச்சிக்கான